கரெக்டு தான், கரெக்டாக சொன்ன மது. ஏய் என்ன எல்லாரும் என் மாமா ஓட்டுறீங்களா? அப்படி கேள்றா என் மச்சான். என்னைய விட்டுட்டு எப்படி நீங்க கலாய்க்கலாம்? நானும் கலாய்ப்பேன். அட பாவி டேய், என்ன ஆளாளுக்கு என் பையனை கிண்டல் பண்ணுறீங்க? அதானே. அப்படி கேளுங்கப்பா. இல்லடா, உன்னைய போய் உன் மாமா வாத்தையும் பொக்கிசோன்னு சொல்கிறாங்க பாரு, அதான் என்னால் தாங்க முடியல. போங்கப்பா, நான் போகிறேன். எல்லாரும் என்னை கலாய்க்கிறீங்க. சும்மா சொன்னோம் செல்லம். ஐயோ இவரா? ஏன்பா இப்படி பார்க்குற? இல்லை நேற்று ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், சாரி. நான் பண்ணதும் தப்பு தானேப்பா, நீ எதுக்கு சாரிலாம் கேட்குற? இனி கேட்க மாட்டேன் அங்கிள். அங்கிள் இல்லை, அப்பான்னு கூப்பிடு. சரிப்பா. அம்மா எப்பவும் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பாங்க போல. யாரு இவளா சைலண்ட்டு? யாரை பார்த்து என்ன மாப்பிள்ள சொல்லிட்டீங்க? ஏன் நவீன் இப்படி சொல்கிறீங்க? அண்ணா அவர் தான் சொல்றாருன்னா நீயுமா? ஐயோ இல்லை இல்லை, இனிமே சொல்லி முடிச்சிடுறேன் மாப்பிள்ள. ஐயோ வளர்றேனே. என்னண்ணா? இருமா சொல்லி முடிச்சிடுறேன். மாப்பிள்ள ரேணுவை பார்த்துருக்கீங்களா? அவள் சைலண்டா? ஐயோ இல்லை மாமா, இல்லவே இல்லை. அதே தான், அவளை மாதிரியே தான் என் தங்கச்சியும். அண்ணி பாருங்க அண்ணி உங்களை என்ன சொல்றாங்கன்னு. ஐயோ சும்மா இருங்க, அவ பாவம். என் அண்ணி தான் எப்பவும் எனக்கு. ஆமாம், திலீப் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்டா நான் என்ன கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. வாவ், இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் மாமான்னு ஒருத்தர் கூப்பிட போகிறேன். தேங்க்ஸ் மாமா. என்ன மாப்பிள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? கரண் எப்படியோ அப்படிதான் எங்களுக்கு நீங்களும். இதுக்கெல்லாம் போயுமா தேங்க்ஸ் சொல்லணும்? சரித்த, இனிமே சொல்ல மாட்டேன். அம்மா உங்களை என்ன சொல்லி கூப்பிடணும்? உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடுங்க தம்பி. ஓ சரி சரி, நான் அங்கிள் ஆண்டினே கூப்பிடுறேன். என்னடி கூப்பிடுற? ஒன்றும் இல்லை செல்லம். அப்பா எனக்கு இவ்வளோ சொந்தம் எல்லாம் உங்களால தான் அம்மாப்பா. ஆமாண்டா செல்லம், உனக்கு தான் இவ்வளோ சொந்தமும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் இன்னைக்கு. நாங்களும் தான்டா. நான் எங்க இருக்கேன்? ஐயோ இவர் ரூம்ல நான் எப்படி வந்தேன்? ஃபர்ஸ்ட் வெளியில போய் என்னன்னு பார்க்கணும். நான் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தேன்? ஐயோ டைம் வேற ஆயிடுச்சே. அம்மா வாச்சலாம் முடிச்சிட்டியா? என்ன மருமகளே, உன் அம்மாவை தான் கூப்பிடுவியா? எங்களையெல்லாம் பார்க்க மாட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்லை அத்தை. என் பையன் செலெக்ஷன் சூப்பர், எப்பவும் தப்பாக போகாதுன்னு உன் விஷயத்தில் அவன் ப்ரூஃப் பண்ணிட்டான். அழகா இருக்கடா. மருமகளே கை எப்படிமா? கோவத்தில் இப்படியாம்மா பண்ணுவ நீ? சாரி ஐயோ மாமா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர்கிட்ட போனியா? அதான் என் பையன் தாம்மா சொல்லணும், அவன் தானே டாக்டர். டேய் என் மருமக கை சரியாக இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் 1 வீக்கில் சரியாயிடும்பா. அவன் ஒழுங்கா டேப்லெட் சாப்பிட்டா. ஐயோ அத்தை, உங்கள் பையன் தொல்லை தாங்கலை. டேப்லெட் கொடுத்து என்னை சாவடிச்சிருவார் போல. டேப்லெட் போட்டால் தானம்மா கை சரியாகும். மாமா நீங்கள் பேசாதீங்க.